ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சத்யா ஈஸி குக்கிங்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வெங்காயத்தாள் கூட சொல்லுவாங்க, ஓகேங்களா. இப்போது அதை எப்படி பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தாள் வாங்கிக்கோங்க. இது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கேட்டால் கூட ஷாப்ஸ்லலாம் கூட கொடுப்பாங்க, ஓகேங்களா. இதை இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா. இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம், இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எல்லா ஸ்ப்ரிங் ஆனியனும் நானும் கட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி தான் நீங்களும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும், ஓகேங்களா. வெத்ததுக்கப்புறமா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போது தண்ணி ஊற்றி அதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக அதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை, ஓகேங்களா. நல்லா இப்போது க்ளீன் பண்ணியாச்சு. தண்ணியை ஊற்றிட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டில் நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன், ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. வாங்க இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு இப்போது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாவை ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்பலாம் குக்காக வேணாம், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும், ஓகேங்களா. ஆனது நம்ம ஒரு 2 வெங்காயத்தை நான் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. வெங்காயத்தை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ரொம்ப பெருசாக இருந்ததுனால அதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். நீங்கள் வேறு எதுவும் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம், இது கருவேப்பிலை தான், ஓகேங்களா. இப்போ போட்டுட்டு நம்ம இந்த அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்ச இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் ஆட் பண்ணும்போது நம்ம வதக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றவே வேண்டாம். இந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்கக்கூடிய இந்த தண்ணியே போதும், ஓகேங்களா. இப்போது இது வதங்கிறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை நம்ம ஆட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நிறைய இருக்கும், அதனால் நீங்கள் நிறைய உப்பு எதனா போட்டுறாதீங்க, அப்புறம் உப்பு ரொம்ப அதிகமாகிடும், ஓகேங்களா. இப்போது இது வேகிறதுக்காக நம்ம கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வைக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா 3 டைம்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா அதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்க போகிறேன், ஓகேங்களா. ரொம்பவே இதோட காம்பினேஷன் அல்டிமேட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் ஆனியனும் இந்த முட்டையும் தான் ரொம்ப டேஸ்ட், ஓகேங்களா. இப்போது ஜஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை ஆட் பண்ணதால் கொஞ்சம் ஸ்மெல் வரும்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள்தூள் அதிகமாக போடாதீங்க, ஸ்ப்ரிங் ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அதோட அந்த க்ரீன் கலர் ரொம்பவே மாற்றி விட்டுரும். அதனால் நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம், ஓகேங்களா. வதக்கிறதுக்கு அப்புறம் ரெடி ஆகிடுச்சு ஸ்ப்ரிங் ஆனியனு. இது வெங்காயத்தாள்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான ரெசிபிக்கு கண்டிப்பாக சத்யா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா. தேங்க்யூ.